இயேசு மறவா, ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவா, மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கின இயேசு மறவா. ஒரு இமை பொழுது கூட உன்னை மறக்க மாட்டேன் என்று என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்றைக்கி மன்றாட்டு ஜபத்தில், இன்றைக்கி 50 நாள் ஜபத்தில், இன்றைக்கி நம்ம இரவு ஜபிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என் கர்த்தர், ஹல்லேலூயா, ஒரு பெரிய காரியத்தை இந்த 50 நாளுக்குள்ளதாக என் ஆண்டவர் நமக்கு செய்யணும்னு சொல்லி வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தருக்கு கெடு கொடுக்கல, ஆனால் உரிமையோட என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உமை போக விடுவது இல்லை என்று யாக்கோபு கேட்டது போல நாமளும் கேட்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பலவன் பண்ணுகிறவன் பெற்றுக்கொள்வான் என்ற வார்த்தையின்படி நம்ம கேட்கிறோம். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான் என்ற வார்த்தையின்படி எல்லாரும் நம்ம ஒரு இலக்கை செட் பண்ணி, ஒரு நிர்ணயத்தை செட் பண்ணி, இதுக்காக நான் ஜெபிக்கிறேன், நிச்சயமாக இது 50 நாளுக்குள்ள இது நிறைவு பெற வேண்டும் என்று கர்த்தர்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் போது என் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் மறவார், இயேசு மறவார். நம்ம வச்ச விண்ணப்பத்தெல்லாம் அவர் மறக்கவே மாட்டாருங்க. என்னைக்கோ வச்ச ஒரு விண்ணப்பத்தெல்லாம் இன்னமும் அவர் கூட பேசி கொண்டிருக்கோங்க. தயவு செய்து அதெல்லாம் அன்னைக்கோ கேட்டேன், அதை விட்டுருன்னு சற்று கூட யோசிக்காத நேரத்தில் திடீர்னு எப்படிங்க வந்ததுன்னு சொல்லி கர்த்தர் அதை ஒரு சர்ப்ரைஸ் நமக்கு நிச்சயமாக நமக்கு கொடுப்பாருங்க. நெடுநாள் காத்திருக்கிறது இருதயத்தை இழக்க பண்ணுகிறது, சில நேரம் மறந்து கூட போகிறது. ஆனால் திடீர்னு ஒரு நாள் நீங்கள் விரும்பினது வரும்போது அது பெரிய ஜீவ விருட்சமாக, பெரிய ஆசீர்வாதமாக நிச்சயமாக அது உங்களுக்கு நிச்சயமாக அது வந்து சேருங்க. Praise the Lord, hallelujah. அதுக்காக நான் நிறைய விண்ணப்பம் வச்சுட்டேன், திரும்ப திரும்ப என்ன சொல்றதுன்னு நீ நினைக்காதீங்க. விண்ணப்பம் வச்சுக்கிட்டே இருங்க. என் ஆண்டவர் ஒன்றை கூட தரையில விழவே மாட்டாரு, நிச்சயமா அசட்டை பண்ணவே மாட்டாரு. நம்ம தான் சில நேரம் சூழ்நிலை சந்தர்ப்பம் சார்பு விதமாக நம்ம கர்த்தரை நம்ம தான் வந்து சில நேரம் மறுதளிக்கிறோம், அசட்டை பண்ணுகிறோம். சில நேரம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காம சில நேரம் நம்ம தான் சில நேரம் தவறுமே தவிர என் ஆண்டவர் நீதியின் தேவனா இருக்கிறார். அவர் ஒன்று கூட அவர் விட மாட்டாருங்க. இங்க இருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் வாயின் சொற்கள் எல்லாம், உங்கள் வாயின் வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறாருங்க. நிச்சயமாக அவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உங்களுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக நமக்கு, நம்முடைய ஆலயத்துக்கு, நம்ம ஆலயத்தை சுற்றி இருக்கிறவர்களுக்கு, நம்ம ஆலயத்தில் உள்ள அமர்ந்திருக்கிறவர்களுக்கு, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிச்சயமாக ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். Praise the Lord. அழைத்தவர் உன்னை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார், அதிசயம் செய்பவர் மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார். மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார். மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார். மகிமையின் தேவன் உன்னை மறவார். மறவார் இயேசு மறவார், ஒரு இமை பொழுதும் உன்னை மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை உருவாக்கின இயேசு மறவார். அவர் மாறாத தெய்வமாய் இருக்கிறார், அவர் மறக்காத தெய்வமாய் இருக்கிறார். என் இதயத்தின் வேண்டுதலை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி இருக்கிற இந்த வேளையில இப்ப கூட உங்களுடைய விண்ணப்பத்தை நீங்க வைக்கலாம். ஆண்டவரே இது நிறைவேறணும்பா, இது நிறைவேறணும்பா, இது நிறைவேறணும்பா சொல்லுங்களேன். வாய்களை திறந்து நீங்க சொல்லிருங்க ஆண்டவர்கிட்ட, அப்பா இதுக்காக நான் ஜெபிக்கிறேன்பா. இது சின்ன விஷயமா இருக்கலாம்பா, ஆனால் இது எனக்கு பெரிய விஷயமா இருக்குது ஆண்டவரே. உம்முடைய பார்வையில் இது கொஞ்சம் காரியமா இருக்குது ஆண்டவரே. நாங்கள் இதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்னு சொல்லுங்க. இப்ப கூட உங்களோட விண்ணப்பத்தை வைங்க. என் ஆண்டவர் நிச்சயமாக அதை செவி கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா.
Hallelujah. Praise the Lord. தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கியே நடத்திட மறவா. தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கியே நடத்திட மறவா. எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவா. எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவா. எலியாவின் தேவன் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா. உன்னை இமை பொழுதும் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா. உன்னை உருவாக்கின இயேசு மறவா. அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை என்றும் அவர் மறக்கிறதே இல்லை. உனக்கு கண்ணீரை துடைக்கிறேன், உன் நிந்தனை பூமியில் இராதபடிக்கு அகற்றேன். நானே அதை உனக்கு சொல்றேன். கர்த்தரே அதை சொன்னார். நிச்சயமாக என் கர்த்தர் வாக்கு மாறுவதில்லை. அவர் வாக்கு மாறுகிற தேவன் இல்ல. மனமாற அவர் மனுபுத்திரன் இல்ல. Hallelujah. Praise the Lord. வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம் தந்தவர் மறவா, வழிகாட்டி நடத்திட மறவா. வாக்குத்தத்தம் தந்தவர் மறவா, வழிகாட்டி நடத்திட மறவா. வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தைகள் நிறைவேற்ற மறவா. வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தைகள் நிறைவேற்ற மறவா. வார்த்தைகள் நிறைவேற்ற மறவா. மறவா இயேசு மறவா. ஒரு இமை பொழுதும் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா. உன்னை உருவாக்கின மறவா. மறவா இயேசு மறவா. ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா. உன்னை உருவாக்கின இயேசு மறவார். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? மறவா இயேசு மறவா. ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா. உன்னை உருவாக்கின இயேசு மறவா. எல்லாரும் மறவா இயேசு மறவா. உன்னை உருவாக்கின இயேசு மறவா. மறவா இயேசு மறவா. உன்னை உருவாக்கின இயேசு மறவா. உன்னை உருவாக்கின இயேசு மறவா. உன்னை இமை பொழுதும் உன்னை மறவா. உன்னை உருவாக்கின இயேசு மறவா. உன்னை உருவாக்கின இயேசு மறவார். கரங்களை தட்டி எல்லோரும் கரங்களை தட்டி எல்லோரும் கரங்களை தட்டி மறவார் இயேசு மறவார். இயேசு மறவார். இயேசு மறவார். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து கிரியை செய்யுங்கப்பா. அம்மா அவர்களுடைய வார்த்தை எங்களை தொடட்டும்பா. ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை எங்கள் இருதயத்து நேராக வந்து பாயும் போது என் வாழ்க்கையே மாறும்பா. வாழ்க்கையே மாறும்பா.
கர்த்தருடைய வார்த்தை நாங்கள் அசட்டை பண்ண போவதில்லைப்பா. இன்னைக்கு அமர்ந்திருந்து கர்த்தர் செய்ய போகிற அற்புதத்தை நாங்கள் காண போகிறோம் ஆண்டவரே, காண போகிறோம் அப்பா, காண போகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்கு என்ன வார்த்தை கிடைக்க போகுதுன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம் அப்பா. பிரைஸ் தி லார்ட். நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு உற்சாகத்தில் கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட். அம்மா அவர்களை என்னைக்கும் வரவேற்கிறோம், உற்சாகத்தில் வரவேற்போமே இன்னும் கொஞ்சம் கூட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 50 நாள் ஜெபம் நடந்து கொண்டே வருகிறது. இன்னைக்கு 8வது நாள் ஜெபம். ஆனால் இந்த 7 நாளும் அநேகர் கலந்து கொண்டீங்க, அநேக விண்ணப்பங்களை வைத்திருக்கிறீங்க. தேவனாகிய கர்த்தர் எல்லா விண்ணப்பத்துக்கும் கர்த்தர் பதிலை தருவார். ஹல்லேலூயா. நாம் விசுவாசத்தோடு ஜெபிப்போம், கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதிலை தருவார். ஹல்லேலூயா. இந்த நாளின் ஆசீர்வாதத்திற்காக தேவனாகிய கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதான வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம், அதில் 22வது வசனம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவனுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வாசிக்க கேட்ட வசனத்தில் பாருங்க, நாம் படிக்கிறோம், ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். அப்போ ஈசாயின் குமாரனாகிய தாவீதை எனக்கு ஏற்றவனாக கண்டேன் என்கிற அந்த இடத்துல உங்கள் ஒவ்வொருவருடைய பெயரையும் போட்டுக்கோங்க. அது சகோதரர்களாக இருந்தாலும் சகோதரிகளாக இருந்தாலும், நான் என் இயேசுடைய இருதயத்திற்கு ஏற்றவளாய் இருக்கிறேனா, ஏற்றவராய் இருக்கிறேனா என்பதை ஒரு விசை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, நான் உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவராய் இருக்கிறேன் என்பதையும், அது மட்டும் இல்லை, நான் என் இயேசுவுக்கு சித்தமானவைகளை செய்வேன், அவர் விரும்புகிறதை செய்வேன், என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, என் தேவனுடைய விருப்பத்தின்படி நான் கடந்து செல்வேன். ஹல்லேலூயா. இந்த பொருத்தனையோடு கூட நாம் கடந்து செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் இருதயத்திற்கு ஏற்றவனாக தாவீதை அன்றைக்கு கண்டார். ஆனால் இன்றைக்கு நம்ம எல்லாரையும் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. யார் யார் இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். தாவீதை அன்றைக்கு இருதயத்திற்கு ஏற்றவராய் தேவனாகிய கர்த்தர் கண்டார் என்றால், தாவீது ஒரு பெரிய ஐஸ்வர்யவானா இல்லை, அதனால அவர் நேசிக்கல. தாவீது பாவம் செய்தவர் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக பாவங்களை சொல்லி இருக்கிறார், செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது தப்பு என்று அவர் உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பத்தை, பாவ மன்னிப்பை கேட்டார் என்று நாம் வாசிக்க கேட்ட வசனத்தில் 51ஆம் சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். தாயின் கருவில் உருவாதற்கு முன்னாலேயே என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று தன்னை கர்த்தருக்கு முன்பாக அறிக்கை இடுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவும், என் பாவம் நீங்க என்னை சுத்திகரியும், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், அது எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. அப்போ தாவீது செய்த பாவங்கள் தாவீதுக்கு முன்பாக எப்பொழுதும் காணப்படுகிறது. ஆண்டவரே, நான் தெரியாமல் அறியாமல் இப்படிப்பட்ட பாவங்களெல்லாம் செய்துட்டேனே என்று அவர் உணர்வோடு மன்னிப்பை கேட்கிறவராக அந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. என்னை ஈசோப்பினால் கழுவும், என்னை சுத்திகரியும். ஈசோப்பினால் கழுவுறது மட்டும் இல்லை, எனக்கு சுத்த இருதயத்தை
தாங்க ஆண்டவரே, அப்பா எனக்கு சுத்த இருதயத்தை தாங்க. இதுவரையும் என்னுடைய வாழ்க்கையில காணப்பட்ட பாவங்கள், வீழ்ச்சிகள் இது ஒன்று கூட இனி என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. என்னை உம்முடைய ஈசோப்பினால் கழுவுங்க. எனக்கு சுத்த இருதயத்தை தாங்க. உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதுங்கப்பா. தாவீது எவ்வளவு ஒரு கரிசனையோடு கர்த்தருடைய சமூகத்தில் கேட்குறத பாருங்க. நான் பாவிகளுக்கு உமது வழியை போதிப்பேன். நான் செய்த தப்பை நான் அப்படியே மறைச்சு வச்சிருக்க மாட்டேன். அதை பாவிகளுக்கு நான் அதை தெரிவிப்பேன். நான் தெரிவிக்கும் போது பாவிகள் மனம் திரும்புவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. தன்னை அர்ப்பணிக்கிறதான வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். இப்படியாக அறிக்கை செய்து தேவனுடைய இருதயத்தில் தாவீது இடம் பிடித்து கொண்டார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இதுபோல நாம் எத்தனை பேர் ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருப்பதால் எல்லாரையும் நேசிக்க விரும்புவோம். அப்படிதானே? நாம் எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் அன்பாய் இருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அதுபோல் நாம் அன்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புவோம். ஆனால் இந்த நாட்களில் நாம் பார்க்கும்போது அநேக குடும்பங்களுக்குள்ள புருஷன் மனைவிக்குள்ள கூட இந்த அன்பு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. மேற்போங்கான அன்பு, மேலோட்டமான அன்பு, அந்த ஆழமான அன்பு இந்த நாட்களிலே குறைந்து கொண்டே போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அந்த சகோதரிகளும் புருஷமாரிடத்தில் அன்பாய் நடந்து கொள்ள வேணும். வீட்டில் வந்த உடனே குறைகளையே கொட்டி கொட்டி தீராதபடிக்கு வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஒரு காப்பியை கொடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல் சகோதரர்களும் அப்படியே சரி புருஷன் மனைவி கொடுத்துட்டா நான் வாங்கி குடிச்சிட்டேன் அப்படின்னு இராதபடிக்கு மனைவி கொஞ்சம் சோர்ந்து இருக்கும்போது, சரீரத்தில் சில பலவீனங்கள் காணப்படும் போது நீங்கள் ஒன்றுமே செய்ய ஒரு டம்ளர் காப்பி கலக்கி கொடுங்க. அவங்க இருதயம் எவ்வளவு பூரிக்கும் தெரியுமா? இதை அநேகர் சொல்லி செய்கிறதே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இதை செய்து பாருங்க. உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாய் மகிழ்ச்சியாய் காணப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நாம் இந்த நாட்களில் புருஷன் மனைவிக்கு கூட அநேகர் இடத்துல ஆழமான அன்பு இல்லை. ஏதோ மேற்போங்காக மற்றவர்களுக்காக வாழுகிறது போல வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, வேதம் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. அன்பு தணிந்து போகும் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? கீழ்ப்படுகிறார்களா? பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறார்களா? இல்லை மனம் போல ஜீவிக்கிறார்களா? இதை எல்லாவற்றையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளும் பெற்றோரிடத்தில் பாசமாய் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவராக கண்டேன். அவர் என்னுடைய விருப்பத்தின்படி அவர் எல்லாவற்றையும் செய்வார் என்று நான் சாட்சி கொடுத்தேன் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய விருப்பத்தின்படி தாவீது நடந்து கொண்டார். ஒவ்வொரு வேளைகளிலும் யுத்தத்துக்கு போகும்போதும் எந்த சூழ்நிலையிலையும் சரி கர்த்தரிடத்தில் கேட்டு கேட்டு நான் இங்கே போகலாமா, அந்த தண்டை பின்தொடரலாமா, இப்படி கேட்டு கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினபடியினால தான் தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். அவன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான் என்று நான் சாட்சி கொடுத்தேன் என்று தேவனாகிய கர்த்தர் அந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இன்று முதற்கொண்டு தேவனாகிய கர்த்தர் விரும்புகிற பாத்திரமாக நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய இருதயத்துக்குள்ள நாம் இடம் பிடிக்கணும். அப்படி இடம் பிடிக்க வேண்டுமானால் சில கஷ்டங்கள் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்தெந்த காரியங்களை விடணும், எந்தெந்த காரியங்களை நாம் ஒழித்து கொள்ள தள்ள வேண்டும், இவை எல்லாவற்றையும் நாம் ஆராய்ந்து பார்த்து நாம் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நாம் இருதயத்திற்கு ஏற்றவராய் காணப்பட வேண்டுமானால் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தமக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவர் செய்வார் என்று பார்க்கிறோம். அவருக்கு சித்தமானவைகளை எல்லாவற்றையும் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரிடத்தில் எல்லா வல்லமையும் அதிகாரமும் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை அவர்
ஏற்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அது மட்டும் இல்லை பாருங்க, தேவன் உன்னதமானவர். தானியேல் 4:14 படிக்கிறோம், தேவன் உன்னதமானவர், மனுஷரில் தாழ்த்தப்பட்டவனையும் அதிகாரி ஆக்குகிறாராம். மனுஷரில் தாழ்த்தப்பட்டவர்களை கூட அவர் அதிகாரி ஆக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். நான் என்னுடைய குடும்பம் மிக எளியது, எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு பணபலம் இல்லை, எனக்கு ஆள் பலம் இல்லை, நான் எப்படி அதிகாரியாக முடியும், என் குடும்பத்தில் எப்படி நான் செழிப்பாய் வாழ முடியும் என்று யாருமே நினைக்க வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. எந்த நிலைமையில் இருந்தாலும் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நாம் வாழும்போது நம்மை உயர்த்த, நம்மை மேன்மைப்படுத்த கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை பாருங்க, 1 சாமுவேல் 2:8 அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். என் குடும்பம் வசதியான குடும்பம் இல்லை, அது பண்ணையார் என்று பேர் எடுக்கிற குடும்பம் இல்லை, நான் வெறும் ஏழ்மை நிலைமையில இருந்தேன் அப்படி என்று யாரும் சொல்ல வேண்டியதே இல்லை. இந்த பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தை சொல்லும்போது அநேகர், நான் டீ கடை வச்சுருந்தேன், நான் குப்பை பொறுக்கிட்டு இருந்தேன், இப்படி அநேகருடைய பேச்சை கேட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் தேவன் நினைத்தால் அவர் உயர்த்த அவரால் முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் குப்பையில் இருக்கிறவர்களை உயர்த்துவார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல் ஆதியாகமம் 16:13 நம்ம படிக்கும்போது ஆகாரின் கண்ணீரையும் குழந்தையின் கண்ணீரையும் தேவனாகிய கர்த்தர் கண்டார். எந்த இடத்துல கண்டார்? வனாந்திரத்தில். யாருமே சப்போர்ட்டுக்கு இல்லை, ஒரு அனாதையாய் நிற்கிறதான ஒரு நிலைமை. அந்த நிலைமையிலையும் அவர்கள் அழும்போது அந்த கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அதுபோல் நாமும் கூட எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு இயலாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, நம்முடைய சூழ்நிலையை தேவனாகிய கர்த்தர் கவனித்து கொண்டே இருக்கிறார். எந்த சூழ்நிலையில் நாம் கடந்து வந்தாலும், யார் நம்மை வெறுத்தாலும், யார் நமக்கு விரோதமாக பேசினாலும், கர்த்தருடைய கண்கள் மட்டும் நம்ம மேலே இருக்குமானால் நம்மை ஜெயிக்க யாராலும் முடியாது. ஹல்லேலூயா. அப்படியானால் கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை அவர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். எரேமியா 3:14-15 நம்ம படிக்கும்போது, சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து கொண்டேன் என்று நான் அந்த வசனத்தில் படிக்கிறோம். அப்போ சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள். நம்ம பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும், அடுத்த பிள்ளைகளுக்கும் நாம் கர்த்தருடைய காரியத்தை சொல்லணும். தேவன் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர். எந்த குற்றங்குறை இருந்தாலும் அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டால் நம்முடைய பாவத்தை மன்னித்து நமக்கு அவர் ஆசீர்வாதத்தை தர வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் நாம் பார்க்கிறோம். அப்படியானால் நாம் எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அவரை அழைப்போமானால் கர்த்தர் நிச்சயமாகவே அவர் நம்மோடு கூட வந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இப்படிப்பட்டதான தேவன் இந்த தாவீதை எங்கே தெரிந்து கொண்டாருன்னு பாருங்களேன். சங்கீதம் 78, 70, 71 வசனத்தை படிங்க. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவத்திலிருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக திரிகிற அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தேன். அப்போ பாருங்க, நம்ம நினைக்கிறது மாதிரி இல்லை. தேவன் நாம நினைக்கிறது வித்தியாசமாக இருக்கும், ஆனால் கர்த்தர் நினைக்கிறது அது வேறு விதமாக இருக்கும். ஒருவனை தாழ்த்தவும் உயர்த்தவும் என் தேவனால
முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தாவீதை பற்றி பார்க்கும்போது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவரே சாட்சி கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட தாவீது பெரிய பணக்காரன் இல்லை, அவர் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். அந்த இடத்திலிருந்து அவரை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவத்திலிருந்து அவனை எடுத்தார் என்று பார்க்கிறோம். ஏன் ஆட்டு தொழுவத்திலிருந்து எடுத்தார்? தாவீதனுடைய வேலையே ஆடு மேய்க்கிற வேலை. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. சாமுவேல் தீர்க்கதரிசி வீட்டுக்கு போய் அபிஷேகம் பண்ண போகும்போது ஆண்டவருடைய உத்தரவின் பேரில் ஈசாயின் குமாரனை அபிஷேகம் பண்ணு என்று சாமுவேல் தீர்க்கதரிசி இடத்துல சொல்லி அனுப்புகிறாரு. ஆனால் இவர் வரும்போது இங்கே 7 மகன்களை ஈசாய் நிறுத்துகிறாரு. ஒருவர் கூட கர்த்தருடைய பார்வைக்கு தகுதி இல்லை. எல்லாரும் ஹைட்டா வெயிட்டா அழகா நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனால் அவர் முக அழகையோ சரீர வளர்ச்சியோ பார்க்கிற தேவன் இல்லை. இந்த தாவீதை இன்னும் உங்களுக்கு வேறு பிள்ளைகள் உண்டா என்று கேட்டு தாவீதை போய் அழைத்து வருகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் ஆட்டுக்கு பின்னாலே அலைந்து கொண்டிருந்ததான தம்முடைய மகனை தேவனாகிய கர்த்தருடைய விருப்பத்தின்படி ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். நம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவத்திலிருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோவையும் சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்கு அழைத்து கொண்டு வந்தேன். இதுவரையும் நீ ஆடு மேய்த்தது போதும், இனி நீ என்ன செய், மனுஷரை மேய்ச்சிக்கோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. தம்முடைய ஜனமாகிய யாக்கோவையும் இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இந்த தாவீது இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் அப்படிப்பட்ட இந்த தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவராய் காணப்பட்டார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம இதை படிக்கும் போதே தாவீது குறித்து எங்களுக்கு தெரியாதா? எல்லாருக்குமே தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா பிரசங்கத்திலையும் தாவீதை குறித்து பேசிக்கொண்டே தான் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தை படிக்கிறீங்க, எல்லாம் தெரியும். ஆனாலும் இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மோடு பேசுகிறதான காரியம் பார்க்கும்போது ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றபடி நாம் இருக்க வேண்டுமானால் நமக்கு சில தகுதிகள் தேவையாக இருக்கிறது. தாவீதுக்கு சில தகுதிகள் இருந்ததுனால தான் ஆண்டவர் சொன்னார், என் இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று சாட்சி கொடுத்தார். அதுபோல நமக்கும் சில தகுதிகள் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. முதலாவது தகுதி என்ன என்றால் தாழ்மை. தாவீது தாழ்மை உடையவராய் காணப்பட்டார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11-19 படிக்கும்போது அவர் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறவராய் இருந்தார் என்று பார்க்கிறோம். காட்டிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தாலும் தகப்பன் அழைக்கும் போது ஓடி வருகிறான். நான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறேன், வழியில் நான் இதெல்லாம் விட்டுட்டு எப்படி வர்றது அப்படி என்று அவன் சாக்கு போக்கு சொல்லவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் தகப்பன் கூப்பிட்டார் என்று அழைக்கும் போது ஓடி வருகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் தாழ்மையோடு என்னுடைய அப்பா கூப்பிடுறாங்க, நான் உடனே போனோம். இன்னைக்குள்ள பிள்ளைங்களை யாராவது கூப்பிடுங்களாம் பெற்றோர்? அவங்க எத்தனை காரணம் சொல்லுவாங்க தெரியுமா? எனக்கு காதே கேட்கலன்னுவாங்க. எதுக்குமா என்னை இப்படி கூப்பிட்டுட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கோவப்படுவாங்க. ஆனால் தாவீதை பார்க்கும்போது தாவீது தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற மகனாக தாழ்மை உள்ளவராக காணப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அது மட்டும் இல்லை பாருங்க, சவுல் ராஜாவுக்கு பொல்லாத ஆவிய தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருந்தார். அதை துரத்துவதற்கு தாவீது காட்டில் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். அங்கே போய் அழைத்து வாருங்கள், சுரமண்டலம் வாசித்தாதான் அந்த பொல்லாத ஆவி போகும் அப்படின்னு அழைக்க போகிறாங்க. அப்பொழுதும் இந்த தாவீது என்ன செய்கிறார்? ஓடி வராரு. அது மட்டும் இல்லை, இந்த தாவீது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 17-18 படிக்கும்போது படிங்க. 1 சாமுவேல் 17-18. ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு ஒரு மரக்கால் வறுத்த பயிற்றையும் 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரனிடத்தில் ஓட்டமாய் போய் இந்த 10 பால் கட்டிகளையும் 1000 பேருக்கு அதிபதியாக இருக்கிறவனிடத்துல கொடுத்துட்டு வான்னு அனுப்புகிறாரு. யார் அனுப்புறது? அப்பா.
ஆனால் அந்த நேரமும் அவங்க எல்லாம் அங்கே இருக்கிறாங்க, நான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறேன், நான் எப்படி இவங்களுக்கு கொண்டு கொடுக்கறதுன்னு தாவீது சொல்லவே இல்லை. அப்போவும் தகப்பனுடைய வார்த்தையை கேட்டு தன்னுடைய சகோதரர்களுக்கு வறுத்த பயிறு, அப்பம், பால் கட்டிகளை யுத்தம் பண்ணுகிற இடத்துல கொண்டு போய் கொடுக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படியானால் இந்த தாவீது எல்லா சந்தர்ப்பத்திலேயும் கீழ்ப்படுகிறவராக, தகப்பனுடைய வார்த்தைக்கு தாழ்ந்து போகிறவராக காணப்படுகிறதை பார்க்கிறோம். 138 சங்கீதம் 6வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம், கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் உயர்ந்தவர், ஆனால் தாழ்மை உள்ளவர்களாகிய நம்மை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். எதற்காக நோக்கி பார்க்கிறார்? நம்முடைய தாழ்மையை பார்க்கிறார். நமக்கு என்ன ஆசீர்வாத குறைவு இருக்கிறது, நாம் எதில் கஷ்டப்படுகிறோம், நாம் பலவீனமாக இருக்கிறோமா, இல்லது நம் தேவைக்காக நாம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோமா, எல்லாவற்றையும் நம்முடைய தாழ்மையை அவர் பார்த்து நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை அபிஷேகிக்க அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அவர் கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை அவர் நோக்கி பார்க்கிற தகப்பனாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம், தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும். அப்போ நாம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்ந்து இருப்போமானால், கர்த்தருக்கு பயப்படும் போது தேவன் நமக்கு தருகிறதான பலன் ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். இதை மூன்றையும் தேவனாகிய கர்த்தர் தராராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த பார்க்கும்போது, நீதிமொழிகளை பார்க்கும்போது, நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் அதற்கு அவர் ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் ஜீவனையும் கர்த்தர் தருவாராம். அப்படியானால் நாம் எந்த சந்தர்ப்பத்திலேயும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை விட்டு நாம் விலகவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள காணப்படணும். கடந்த நாட்களில் கூட ஒரு சகோதரி சாட்சி சொன்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்தில் எவ்வளவோ பிரச்சனை, எவ்வளவோ போராட்டம், ஆனால் எல்லாவற்றையும் அதை அவங்க சொல்லும்போது அது மிகவும் கஷ்டமாக இருந்தது. ஆனால் அந்த சூழ்நிலையிலேயும் என் இயேசு மாறாதவர், அவர் என்னை கைவிட மாட்டார், நான் எதை இழந்தாலும் இழப்பேன், நான் கர்த்தரை இழக்க மாட்டேன் என்று ஒரு வைராக்கியமாய் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டதான வைராக்கியமான வார்த்தை இருதயத்தில் இருக்குமானால் கர்த்தர் நிச்சயமாகவே அவர் கைவிடவே மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதையும் இழந்து விட அவர் அனுமதி கொடுக்க மாட்டார். கர்த்தருக்கு ஆசீர்வதிப்பது மட்டும்தான் அவருக்கு பிரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏற்ற துணையை தருவேன் என்று வாக்களித்தவர் கர்த்தர். அந்த ஏற்ற துணையை அவர் எடுத்து விடுகிற தேவன் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாது. அப்படியானால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறபடியினால எல்லா சூழ்நிலையிலையும் நாம் அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று பார்க்கிறோம். முதலாவது நாம் பார்த்தோம், நாம் தாழ்மை உள்ளவர்களாக காணப்படணும். நாம் கர்த்தருக்கும் பெற்றோருக்கும் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுக்கும் கீழ்ப்படுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டியது இருக்கிறது. அப்படி நாம் கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்து தாழ்மையோடு நடந்து கொண்டால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை வர வர விருத்தியடைய செய்வார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நாம் பார்க்கும்போது ஈசாக்கை கூட பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தாழ்ந்து போனதுனால வர வர 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியானால் நாம் தாழ்மை உள்ளவர்களாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நாம் காணப்படுவோமானால் ஒரு ஆசீர்வாதத்திற்கு தகுதி உள்ளவர்களாக நம்மை அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். நாம் இந்த தாவீதை பார்க்கும்போது கடமையில் கவனமுள்ளவராய் இருந்தார் என்று பார்க்கிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 20வது வசனம், தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளிகளின் வசமாய் விட்டு ஈசாய் தான் கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனிடத்துல சில உச்சிதங்களை தகப்பன் கொடுத்து அனுப்பினாரு. அதை தகப்பன் சொன்ன அந்த அவர் என்ன சொன்னாரோ அதுபோல
தன்னுடைய கடமையில் கவனமாக அந்த உச்சிதங்களை கொண்டு போய் தன்னுடைய சகோதரர்களிடத்தில் கொடுப்பதற்கு இந்த தாவீது புறப்பட்டு போனார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகவே. அவர் போய் காவலாளி வசமாக தன்னுடைய ஆடுகளை காவலாளி வசமாக ஒப்படைத்து விட்டு தன்னுடைய உச்சிதங்களை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்கும் போது கூட 1 சாமுவேல் 17, 34, 35 நம்ம படிக்கும்போது தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்கும் போது தன்னுடைய உயிரை கூட தாவீது பொருட்படுத்தலை. ஒரு விசை சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு, எது வந்தாலும் சரி, நான் ஆடு மேய்க்க போயிருக்கிறேன், என்னுடைய ஆடுக்கு எந்த சேதமும் வரக்கூடாது என்று தன் உயிரையும் பொருள்படுத்தாதபடிக்கு அந்த சிங்கத்தின் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் தன்னுடைய கடமையில் மிகவும் கவனமாய் தாவீது காணப்பட்டார் என்று பார்க்கிறோம். பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. அப்ப கர்த்தருக்கு பயந்து கற்பனைகளை கை கொள்ளுகிறதே நம்மேல விழுந்த கடமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவனாகிய கர்த்தர் கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். 10 கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். என்னை அன்றி உங்களுக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று. அது மட்டுமில்ல, பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறார், தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இப்படி 10 கற்பனைகளை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது எல்லாவற்றையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நாம் அதை கடைபிடிப்போமானால் தேவ ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்தில் காணப்படும் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம், நோவாவை பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுத்தார், பேழையை உண்டு பண்ண வேணும் என்று. எத்தனை கஷ்டம் இருந்தாலும், எத்தனை பாடுகள் இருந்தாலும், ஏனென்றால் அவர் அந்த பேழையை கட்டும்போது மழைக்காலமே இல்லை, மழையே இல்லை. ஆனால் மக்கள் எவ்வளவு கேலி பேசியிருப்பாங்க, எவ்வளவு அவரை அவமானப்படுத்தியிருப்பாங்க. யாருக்குமே மழை வராது, இவருக்கு மட்டும்தான் மழை வருமா, இவர் மட்டும் பத்திரமா இருந்துக்க போகிறாராம், இப்படியாக பரியாசம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு கர்த்தர் கொடுத்த கடமையை செய்வதற்கு இந்த நோவா கவனமாய் காணப்பட்டார் என்று பார்க்கிறோம். அவர் தன்னுடைய கடமையை கவனமாய் செய்தபடியினால தன்னுடைய குடும்பம் முழுவதையும் பாதுகாத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியானால் கர்த்தர் என்ன வாக்கு கொடுக்கிறாரோ அந்த வார்த்தையிலே நாம் கவனம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் படிக்கும்போது, நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்திலே பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று அவள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு சகோதரி, ஒரு ராஜாத்தி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆனால் அப்படிப்பட்ட சகோதரி அந்த நாட்களில் மனைவியாக இருந்தாலும் ராஜாத்தியாக இருந்தாலும் ராஜ சமூகத்தில் திடீர் என்று போய் நிற்க முடியாது. சட்டத்தை அவர் ராஜா அழைத்தால் ஒழிய அந்த ராஜாத்தி அங்கே பக்கத்தில் போக முடியாது, போனால் கொலை செய்யப்பட வேணும். அப்படிப்பட்டதான ஒரு சட்டம் அந்த நாட்களிலே காணப்பட்டது. ஆனாலும் இந்த ராஜாத்தி தன்னுடைய இனத்தை பாதுகாப்பதற்காக, தன்னுடைய ஜனத்தை அழிவிலிருந்து மீட்டு கொள்வதற்காக சட்டத்தை மீறி நான் செத்தாலும் சாகிறேன் என்று 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் உபவாசம் பண்ணி ராஜாவினிடத்தில் போய் தன் ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தாள் என்று பார்க்கிறோம். அவளுக்கு கொடுக்கப்பட்டிருந்தான கடமையை அவள் நிறைவேற்றினாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. மொர்தெகாய் சொன்னார், உனக்கு இந்த ராஜ மேன்மையை கொடுத்தது கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகையினால நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பும்
வேறு இடத்திலிருந்து வரும் என்று அவர் எச்சரிப்பை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல தன்னுடைய காரியத்தில் அவள் கவனமாயிருந்து ராஜாவினிடத்தில் பிரவேசித்து அவள் 127 நாடுகளில் உள்ளதான யூத ஜனங்களை மீட்டு கொண்டாள் என்று பார்க்கிறோம். எந்த இடம் கலங்கி கொண்டிருந்ததோ அந்த இடத்திலே களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்தார். அப்படியானால் நாம் நம்முடைய காரியங்களிலே கடமைகளை நாம் கவனமாய் செய்வோமானால் தேவனாகிய கர்த்தர் நாம் எடுக்கிற பிரயாசங்களை கர்த்தர் ஆமென் என்றும் அவர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அடுத்தபடியாக பார்க்கும்போது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது காத்தூரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாய் இருந்ததாம். இவன் தைரியசாலியாய் இருந்தார் என்று பார்க்கிறோம். இந்த தாவீது தைரியசாலி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனங்களை நாம் படிக்கும்போது கோலியாத்தினுடைய உயரம் 6 முழமும் 1 ஜானுமாய் இருந்தது. அவன் தலையின் மேல் வெண்கல சீராய் இருந்தது. ஒரு போர்க்கவசம் அணிந்திருந்தான். அதன் எடை 5000 சேக்கல் வெண்கலமாய் இருந்தது. கால்களில் வெண்கல கவசம் இருந்தது. தோளின் மேல வெண்கல கேடகம் இருந்தது. அவன் ஈட்டியின் அலகு 600 சேக்கல் இரும்பு. அவனுக்கு முன்பாக பரிசை பிடித்து கொண்டு ஒருவர் நடந்து வருகிறான். இந்த தோரணம் எல்லாம் பார்க்கும்போது அவன் ஜெயஜாண்டிக்கா ஒரு பயங்கர ஒரு உருவமாக இத்தனை ஆயுதங்களையும் இத்தனை வெயிட்டை அவன் தாங்க வேண்டுமானால் அவனை பார்த்தால் எப்படி இருக்கும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த தாவீது சிறுவனாக இருந்தாலும் அவனை பார்த்து இவன் பயப்படவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம பயந்து ஓடி இருப்போம். ஆனால் அதே போல தான் இஸ்ரவேல் ஜனங்களும் 40 நாள் இவன் ஒவ்வொரு நாளும் வந்து நின்று கேட்பான், என்கிட்ட ஒண்டி சண்டை போட வர்றது யாரு? நீங்கள் ஜெயிச்சா நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரனாக இருப்போம், அடிமைகளாக இருப்போம். நான் ஜெயிச்சா நீங்கள் எல்லாரும் எனக்கு அடிமைகளாக வரணும்னு கூப்பிட்டுட்டு இருப்பான். அவ்வளவு அவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வந்து நின்னாலும் அந்த சிங்கத்தை இந்த இப்படிப்பட்டதான ஒரு கர்ச்சிக்கிற சிங்கத்தை கண்டு இந்த தாவீது என்ன செய்யலை? பயப்படவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இவ்வளவு வெயிட்டை அவன் அணிந்து கொண்டு நிற்கிறான்னா அவன் எவ்வளவு பலசாலி, அவன் யுத்த வீரன். அதுதான் சவுல் ராஜா சொன்னார், நீ வந்து அவங்ககிட்ட போக முடியாது, அவன் யுத்த வீரன், நீயோ சிறு பையன் அப்படின்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவன் தாவீது சொன்னது, அவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருக்கட்டும், அவன் எவ்வளவு பெரிய யுத்த வீரனாக இருக்கட்டும், ஆனால் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர். நான் என்னால் அவனை ஜெயிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் என்னென்னமோ சவுல் ராஜா தான் வஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் எல்லாவற்றையும் கொடுத்து பார்த்தாரு. ஆனால் தாவீது ஒரே வார்த்தையை சொன்னார், நம்முடைய தேவன் ஈட்டினாலும். அந்த வசனத்தை படிங்க. 1 சாமுவேல் 17:47. நம்முடைய தேவன் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. யுத்தம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. அவர் பட்டயத்தாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. அவன் எவ்வளவு வேணும்னாலும் ஆயுதங்களை வச்சுட்டு இருக்கட்டும், இதெல்லாம் எனக்கு ஒரு பயம் கிடையாது. ஆனால் என்னுடைய தேவன், நான் ஆராதிக்கிற தேவன், என்னை வழி நடத்துகிற தேவன், சிங்கத்துக்கு தப்புவித்த தேவன், கரடிக்கு தப்புவித்த தேவன், அவர் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் ஆயுதங்களினால் ரட்சிக்கக்கூடியவர் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பட்டயத்தாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. யுத்தம் கர்த்தருடையது. தேவன் எங்கள் கையில் அவனை ஒப்பு கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, அந்த தைரியம் அந்த தாவீதுக்குள்ள இருந்தபடியினால அவன் சிறு பையனாக இருந்தாலும் ஒரே ஒரு கல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அவன் கரெக்டாக கேட்டான், நீ என்ன நாயா
அப்படின்னு கேட்டான். நீ நாய்தான்றது மாதிரியே இந்த தாவீது என்ன செஞ்சிட்டாரு, ஒரே கல்லை தூக்கி போட்டார். நாய் அடிக்கிறது மாதிரி ஒரே கல்லை அடித்தார். அவன் உடனே அந்த கோலியாத்து அவ்வளோ பெரிய உருவம் ஜெயஜாண்டிக்கா இருக்கிறாரு, கீழே விழுந்தான். அவன் மேலேயே இந்த தாவீது ஏறி நின்று அவன் ஆயுதத்தை எடுத்து அவன் தலையை வெட்டி கொண்டு வரான். அப்போ எவ்வளவு தைரியசாலி பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படியானால் மனுஷரால கூடாது, ஆனால் என் தேவனால கூடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. மனுஷரால கூடாத காரியத்தை தேவனாகிய கர்த்தர் தேவனால அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படியானால் எப்படிப்பட்ட பராக்கிரமசாலியாக இருந்தாலும், எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லவர். நம்ம எதற்கும் பயப்படவே கூடாது. நம்ம சூன்யம் பண்ணியிருப்பாங்களா, நமக்கு விரோதமாக மந்திரம் பண்ணியிருப்பாங்களா, எனக்கு இவ்வளவு சரீரத்தில் வியாதி இருக்கிறதே, நான் இவ்வளவு நெருக்கப்படுறேன், என் குடும்பத்தை நான் எப்படி நடத்த போகிறேன், என் பிள்ளைகளை நான் எப்படி படிக்க வைப்பேன், என்னுடைய தொழிலை நான் எப்படி செய்ய முடியும், இப்படி பல விதங்களிலேயும் நம்ம அங்கலாய்த்து கொண்டிருப்போம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் தைரியமாக இருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதியா இருப்பவன் யார்? ஹல்லேலூயா. அது எந்த உபத்திரவம் வந்தாலும் சரி, எந்த நாசமோசம் வந்தாலும் சரி, யார் நமக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் சரி, கோலியாத்தை போல பிசாசு வந்து நின்னாலும் சரி, அதில் இருந்து விடுதலை கொடுக்க, அதில் இருந்து விடுவிக்க என் தேவன் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பராக்கிரமசாலியாக இருக்கிறார். நம்முடைய தேவன் பயங்கர பராக்கிரமசாலி என்று பார்க்கிறோம். நம்ம உலகத்து மக்களுக்கு சாதாரண குதிரைகள், சாதாரண ரதங்கள் தான் வரும். ஆனால் நம்மை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களையும் குதிரைகளையும் அவர் பாதுகாப்புக்கு அனுப்புகிற தேவனாக இருக்கிறார். நம்ம எங்க போனாலும் வந்தாலும் நம்ம தனிமையில இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த போராட்டம் வந்தாலும், எந்த வியாதி வந்தாலும் அதில் இருந்து நம்மை பாதுகாக்க, விடுவிக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தைரியத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம், நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஹல்லேலூயா. நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயத்தை பெற வேண்டுமானால் எங்க வரணும்? கிருபாசன தண்டையில் வரணும். அதுதான் நம்ம 50 நாள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நாம் இரக்கத்தை பெற வேண்டுமானால் ஏற்ற சமயத்தில் நமக்கு சகாயம் கிடைக்கணும். நமக்கு வர வேண்டிய பணம் வரல, நமக்கு தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள், நம்ம குடும்பத்தில் திருமண காரியங்கள் தடைபெறுகிறது, எந்தெந்த காரியங்கள் தடையாய் காணப்படுகிறதோ அந்த தடைகளை எல்லாம் உடைத்து நம்முடைய குடும்பம் செழிப்படைய, நாம் இன்னும் அதிகமாக ஆசீர்வாதத்தோடு வாழும்படியாக நாம் கர்த்தருடைய சமூகத்தில் கிருபாசன தண்டையில் தைரியமாக வரணும். என் தேவன் என் ஜபத்துக்கு பதில தருவார். நான் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்டிருக்கிறேன். என் விண்ணப்பத்தை அவர் ஒருபோதும் அவர் இல்லைன்னு சொல்லவே மாட்டார். என் ஜபத்துக்கு கர்த்தர் பதில் தந்து என் விண்ணப்பத்துக்கு அவர் செவி கொடுத்து என்னை வாழ வைப்பார், என்னை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட அந்த தைரியத்தோடு கிருபாசன தண்டையில் நான் வர வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் நான் பார்க்கும்போது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம், நம்ம தேவனாகிய கர்த்தர் முந்தின வசனத்தில் கீழ்ப்பகுதியில் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். இந்த தைரியமான வார்த்தை எதுக்கு வருது, எப்படி வந்துச்சு? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த வாக்கு தத்தம் நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலே நான் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு கூட இருக்கும்போது, அவர் என்னை கைவிடாத போது, அவர் என்னை விட்டு விலகாத போது, அவர் என்னை மறக்காத போது, அவருடைய கரத்தில் நான் இருக்கும்போது நான் பயப்பட வேண்டிய அவசியம்
இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சேனையே வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எனக்குள்ளே அவர் வாசமாக இருக்கிறார். எனக்குள்ளே அவர் உலாவுகிறார். என்னுடைய தேவனாய் இருக்கிறார். அவர் என்னை விட்டு விட மாட்டார். என்னை வெட்கப்பட விட மாட்டார். என்னை வேதனைப்பட விட மாட்டார். ஒருபோது என்னை நஷ்டப்பட விட மாட்டார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வம் என்னுடைய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறபடியினால நான் ஒருபோதும் கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன். கர்த்தர் எனக்கு சகாயர். ஹல்லேலூயா. நாம் அப்படி அந்த தைரியத்தோடு அந்த வார்த்தையை சொல்லுவோமானால் கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் நாம் படிக்கிறோம், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்று நாம் அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எதையாகிலும் கர்த்தருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்பதுதான் நமக்கு நம்முடைய இருதயத்தில் இருக்கிற தைரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கர்த்தருடைய சித்தத்தின்படி, ஆண்டவரே நான் ஒரு ஆசீர்வாதத்தை கேட்குறோம், இது உம்முடைய சித்தம் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு இதை செய்யணும்னு கேட்டால் அவர் கட்டாயம் அதை தருவாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சித்தத்தின்படி கேட்டால் அதுக்கு அவர் செவி கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தைரியத்தோடு எனக்கு அவர் செவி கொடுப்பார் என்ற தைரியத்தோடு நாம் அவர்கிட்ட கடந்து வர வேண்டும். 4ஆவதாக பார்க்கும்போது நாம் இந்த தாவீது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பிரியமானவனாய் காணப்பட்டான் என்று பார்க்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் படிக்கும்போது இங்கே சவுலுக்கு பிரியமானவனாக இருந்தான் என்று பார்க்கணும். படிங்க. தாவீது சவுல் அனுப்புகிற எல்லா இடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை செய்தபடியினால சவுல் தன்னுடைய யுத்த மனுஷரின் மேல அதிகாரியாக வைத்தார். அது எல்லா ஜனங்களின் கண்களுக்கும் சவுலின் ஊழியக்காரன் கண்களுக்கும் கூட பிரியமா இருந்தாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த சவுலின் கண்களுக்கும் சவுலினுடைய ஊழியக்காரன் கண்களுக்கும் கூட இந்த தாவீது பிரியமாய் காணப்பட்டாராம். அப்படி என்றால் எந்த வேலையை கொடுத்தாலும் கரெக்டாக செய்து கொண்டு வருவாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அவர் காரிய சமர்த்தன் என்று பார்க்கிறோம். அப்படியானால் எல்லாவற்றிலேயும் அவர் கொடுக்கிறதான வேலையை கரெக்டாக முடித்து கொண்டு வருகிறபடினால எல்லார் மத்தியிலேயும் ராஜாவுடைய ஊழியக்காரர் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக இவர் பிரியமுள்ளவராய் காணப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நம்ம படிக்கிறோம், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. தானியேலை பார்த்து தூதன் சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காபிரியேல் தூதன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. ஏனென்றால் நீ மிகவும் பிரியமானவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் இருந்தால் நாம் வேண்டிக் கொள்ளுகிற காரியங்களுக்கு உடனே கர்த்தர் நமக்கு பதிலை தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படி பிரியமானவர்களாய் இருக்க வேண்டுமானால் நமக்கு தாழ்மை இருக்கணும், நமக்கு கீழ்ப்படிதல் இருக்கணும், நமக்கு தேவன் நமக்கு கொடுத்த காரியங்களில் கவனமாய், கடமையில் கவனமாய் இருக்கணும், தைரியமாக இருக்கணும். அப்படி இருந்தால் கர்த்தர் நம்ம மேலே அவர் பிரியமாய் இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவங்களை வெறுக்கணும், கோபத்தை வெறுக்கணும். நம்ம சொல்லிட்டே போனால் நிறைய இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆவிக்குரிய கனிகள் நம்மிடத்தில் காணப்பட வேணும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, எல்லா விதமான காரியங்களும் நம்மிடத்தில் காணப்படணும். அப்படி இருந்தால் தேவன் நம்மேலே அவர் பிரியமாய் இருப்பார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேல் 10:19 படிக்கிறோம், பிரியமான புருஷனே பயப்படாதே திடன்கொள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. பயப்படாதே திடன்கொள் என்று தானியேலை பார்த்து அவர் சொல்லி இருக்கிறார், பிரியமான புருஷனே திடன்கொள். அது சிங்கம் வரட்டும், இல்லை பொறாமையான கூட்டத்தார் உன் மேலே வரட்டும், எது வந்தாலும் சரி நீ என்ன செய்யாத, பயப்படாத, திடன்கொள் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேலே திடன்கொள், பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் தானியேலுக்கு விரோதமாக அதிகாரிகள் எல்லாம்
இவரை குற்றப்படுத்துவதற்கே நிறைய பேர் காத்துட்டு இருந்தாங்க. இவர் ஜெபித்ததுனால அது ஒரு குற்றம். அவனுக்கு மேற்பட்ட அதிகாரிகள் எல்லாம் இவனை குற்றப்படுத்த காத்து கொண்டிருந்தார்கள். அதுபோல் உங்கள் மத்தியில் உங்களுக்கும் கூட வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு எதிராய் காணப்படுகிற மக்கள் இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற மக்கள் இருக்கலாம். எது இருந்தாலும் சரி, நாம் செய்ய வேண்டியது, நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், திடன்கொள், பயப்படாதே, திடன்கொள் என்று சொல்லியிருக்கார். அப்படியானா நம்ம எல்லாவற்றையும், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறாரு, அதனால நான் திடன் கொள்ளுவேன், பயப்பட மாட்டேன் என்று சொல்லி நாம் காணப்படணும். அதுபோல் எபிரேயர் 11:5 நம்ம படிக்கிறோம், ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு தேவன் அவனை எடுத்துக்கொண்டார், எடுத்துக்கொள்வதற்கு முன்னாலேயே பிரியமானவன் என்று பெயர் பெற்றான் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் ஏனோக்கு எடுத்துக்கொள்வதற்கு முன்னாலேயே கர்த்தருக்கு பிரியமுள்ளவராக காணப்பட்டார் என்று பார்க்கிறோம். உபாகமம் 33:12 படிக்கிறோம், பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன், அவரோட சுகமாய் தங்கியிருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் பார்த்து, நீ எனக்கு பிரியமானவன், அதனால உன் எல்லைகளுக்குள்ள நான் வாசமாயிருப்பேன், நீ பயப்படாத, நீ தைரியமாயிரு என்று சொல்லி ஒவ்வொருவரையும் தேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கடைசியாக பார்க்கும்போது தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று பார்க்கிறோம். 1 சாமுவேல் 30 முதல் 6 வசனங்களிலே நாம் பார்க்கும்போது அவன் தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீதோடு கூட சேர்ந்த ஜனங்களும் யுத்தத்திற்கு போனாங்க. அவங்க வர்றதுக்கு நாங்கள் யுத்தம் செய்யலை, அவங்க திரும்பி வர்றதுக்குள்ளேயே இவங்களுடைய மனைவிமார், பிள்ளைகள், சிறியோர், பெரியோர் எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ கூட வந்தவர்களும் பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்கள் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, கூட போனவர்கள் தங்களுடைய மனைவி பிள்ளைகளை பிடித்து கொண்டு போனார்கள் என்று தாவீதை கல்லறிய பார்த்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த சந்தர்ப்பத்திலையும் கூட தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். நெருக்கப்பட்டாலும் அந்த வேளையில் தேவனாகிய கர்த்தர் அவரை தைரியப்படுத்தி அவன் கர்த்தரிடத்தில் ஆலோசனை பெற்றுக்கொண்டு, அவர் யுத்தத்திற்கு போனாலும் எங்கே போனாலும் அவர் ஆலோசனை பெற்றுக்கொண்டபடியினால அவன் எல்லாவற்றையும், அவன் இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. 1 சாமுவேல் 23 16-17 வசனத்தில் நம்ம படிக்கிறோம், தாவீதை எதிர்த்த சவுலின் குமாரன் யோனத்தான் அவன் கையை திடப்படுத்தி, நீ பயப்படாதே, என் தகப்பனுடைய கை உன்னை கண்டுபிடிக்காது. யார் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு பாருங்க. தாவீது கர்த்தருடைய பிள்ளையா இருந்தபடியினால, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தபடியினால அவன் போகிற இடத்துல எல்லாம் வெற்றி, அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் காணப்பட்டபடியினால ஒரு எதிராளி, சவுல் ராஜா தாவீதுக்கு எதிராய் காணப்பட்டவர், ஆனால் அவருடைய மகனை கொண்டு தாவீதை பலப்படுத்துகிறதை பார்க்கிறோம். தாவீது எதிர்த்த சவுலின் குமாரன் யோனத்தான் அவன் கையை திடப்படுத்தி, நீ பயப்படாதே, உன் தகப்பனுடைய கை உம்மை கண்டுபிடிக்காது, நீதான் அடுத்த இஸ்ரவேலின் ராஜா. அப்படியானால் ஒரு எதிரியினுடைய மகனை கொண்டே கர்த்தருடைய பிள்ளைக்கு அங்கே நன்மை நடக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் வசனத்தில் படிக்கிறோம், சத்துருக்களுக்கு முன்பாக உன் தலையை எண்ணெயினால அபிஷேகம் பண்ணுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம நினைக்கலாம் அவங்க நமக்கு எதிராக இருக்கிறாங்க, இவங்க நமக்கு எதிராக இருக்கிறாங்க. யார் நமக்கு எதிர்த்து வந்தாலும் அவர்களை கொண்டே நமக்கு நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும்போது, அப்படியானால் எல்லா சூழ்நிலையிலேயும் கர்த்தரை நாம் நம்பி இருப்போம். 1 சாமுவேல் 18:1 முதல் வசனத்தில் நம்ம படிக்கும்போது, யோனத்தான் தன் உயிரை போல நேசித்தான் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீதை தன்னுடைய உயிரை போல நேசித்தான் என்று பார்க்கிறோம். யோனத்தான் அவன் போர்த்து கொண்டிருந்ததான சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான் என்று பார்க்கிறோம். அப்படியானால் தாவீதை தன் உயிரை போல நேசித்தது யாரு? யோனத்தான், சவுலினுடைய
மகன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த தகப்பன் தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று வகை தேடி கொண்டு வருகிறாரோ அதே தகப்பனுடைய மகனை கொண்டு தாவீதை பாதுகாக்கிறார் தேவனாகிய கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மையும் கூட அப்படி பாதுகாப்பா. ஏசாயா 35:3-4 வசனத்தில் படிக்கும்போது தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அது மட்டுமல்ல, மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்க. நம்ம எதுக்கோ பார்த்து மனம் பதறி கொண்டிருக்கிறோம். என்னவாய் முடியுமோ, என் குடும்பம் இப்படியே இருந்து விடுமா, ஆசீர்வாதத்தை வரும், ஆசீர்வாதம் கிடைக்குமா, என்னுடைய பலவீனம் தீருமா என்று நம்முடைய மனம் பதறி கொண்டிருக்கிறது. நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், பயப்படாதுங்க, திடன் கொள்ளுங்க. இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் அவர் வருவார், உங்களை ரட்சிப்பார் என்று பார்க்கிறோம். அப்படியானால் அப்படிப்பட்ட ஒரு மேலான தகப்பன் நமக்கு இருக்கிறபடியினால நாம் எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்து ஜீவிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவராய் இருக்க வேண்டுமானால் நமக்கு தாழ்மை இருக்கணும், கடமையில் கவனமாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும், பிரியமாக இருக்கணும். இத்தனை காரியம் இருந்தால் நாம் கர்த்தருக்குள்ளே நம்மை உறுதியாய் தைரியப்படுத்தி கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அது மட்டுமல்ல, இந்த நாள் துவக்கி நாம் செய்ய வேண்டியது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக, அன்றைக்கு ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், அவன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான் என்று சாட்சி கொடுத்த தேவன் நம் ஒவ்வொரு குடும்பங்களையும், நம் ஒவ்வொரு தனிப்பட்டவர்களையும் தேவன் சாட்சி கொடுக்கிற அளவுக்கு நாம் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக, அவருடைய வார்த்தையை செய்கிற, அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக காணப்படும்படியாக கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில அவர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. ஹல்லேலூயா.